எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தம் ரூட்டுன்னு சொல்லி ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரவையை வச்சு செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த தம் ரூட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்துக்கணுங்க. இந்த சர்க்கரையும் குங்குமப்பூவையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த ரெசிபியில் குங்குமப்பூ, ஏலக்காய் தூள் இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த முட்டையுடைய ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் பயன்படுத்துகிறோங்க. இப்போ அதே மிக்சர் ஜார்லங்க 2 மீடியம் சைஸ் முட்டையை உடச்சி ஊற்றி சும்மா ஒரு பல்ஸில் ஒரு ஓட்டி எடுத்துக்குங்க. இந்த முட்டை கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்து இதை ஓட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த முட்டை கலவையை நம்ம ஆல்ரெடி பொடிச்சு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கக்கூடிய சர்க்கரையோடு சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு விஸ்கரை வச்சுங்க மெல்லமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு இடத்துலங்க நல்லா நமக்கு சர்க்கரை இந்த முட்டையோடு சேர்ந்து நிறம் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம குங்குமப்பூவை பொடிச்சு சேர்க்கறதுனால நமக்கு ரொம்பவுமே சீக்கிரமாக இந்த நிறம் வந்துடும். பாருங்கள், இங்கே முட்டை சர்க்கரை ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் நம்ம குங்குமப்பூவும் ஏலக்காய் தூளும் போட்டிருக்கிறதுனால அதனுடைய ஃப்ளேவருமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதில் வறுத்த ரவை 1 கப் எடுத்துருக்கோம். உப்புமா ரவை எடுத்துக்கோங்க. அந்த 1 கப் ரவையுமே இந்த முட்டையோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணும் பொழுது இந்த பேட்டர் டைட் ஆகும். டைட்டாக தான் வரணுங்க. அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இதை லூஸ் பண்ணிக்குவோம். அதனால் நம்ம 1 கப் அளவுக்கு வறுத்த உப்புமா ரவையை சேர்த்துக்கணும். பாருங்கள், நமக்கு இந்த தம் ரூட் பேட்டர் இவ்வளோ டைட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்லங்க காய வச்சு ஆற வச்ச அரை கப் அளவுக்கு பாலை நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய இந்த தம் ரூட் ரெசிபிக்குரிய இந்த பேட்டருங்க தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. தோசைக்கு நம்ம மாவு கரைக்கிற மாதிரி இருக்கணும். நான் எடுத்துருக்கக்கூடிய 1 கப் அளவு ரவைக்கு அரை கப்பு பாலே சரியாக இருந்ததுங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாங்க எந்த கப்பில் ரவையும் சர்க்கரையும் நம்ம அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் நெய் அரை கப் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நெய் ரொம்ப முக்கியங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பால், நெய் இது எல்லாமே இந்த ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிலேயே அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா தெரியுங்க. இப்போ பேட்ரு நமக்கு ரெடிங்க. இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம குக்கர்லேயும் செய்யலாம், அதே சமயத்துலங்க அவன்லேயும் வச்சு செய்யலாம். ப்ரீஹீட் பண்ணிக்கணும். 120 டிகிரி செல்சியஸ்க்கு ஃபஸ்ட்டே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணால் போதுங்க. இந்த பேட்டரை டின்னுக்கு மாற்றிட்டு மேலால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டுங்க. இதை அப்படியே நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணிட வேண்டியதான். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் போல் நம்ம பேக் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு சுவையான தம் ரூட் ரெசிபி ரெடி ஆயிருங்க. குக்கரில் செஞ்சாலும் அவனில் செஞ்சாலும் டேஸ்ட்டில் எந்தவித டிஃப்ரென்ஸும் வராதுங்க. உங்களுக்கு அட்டகாசமான சுவையில் கிடைக்கும். இப்போ இதை அவனில் வச்சு ஒரு 40 நிமிஷம் போல் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 40 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தோம்னா நமக்கு மேலே விட்டிருந்த நெய் நல்லா மெல்ட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி மேல்புற லேயர் நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நல்லா ஜூஸியாகவும் இருக்குங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை பீசஸாக போட்டு எடுத்துக்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுற ரவையை வறுத்து தான் சேர்க்கணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த ரவை நல்லா சாஃப்டாகி கிடைக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த ரெசிபி செய்யும் பொழுது மைண்டில் வச்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம குங்குமப்பூ இதில் சேர்க்கணும். அது முட்டையுடைய ஸ்மெல்லை நமக்கு வராமல் பார்த்துக்குது. அதே போல் நம்ம பயன்படுத்தக்கூடிய ரவையை கண்டிப்பாக வறுத்து தான் சேர்க்கணுங்க. அப்போ தான் அது நமக்கு நல்லா ஜூஸியாக வெந்து வரும். கண்டிப்பாக நெய் பயன்படுத்தி செய்யுங்க. அப்போ இந்த ரியல் தம் ரூட் ரெசிபி நம்ம ஃபீல் பண்ணலாங்க. இல்லை எனக்கு நெய் அவ்வளோ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ளேவர்லெஸ் ஆயில் 1/4 கப்பும் நெய் 1/4 கப்பும் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், அருமையாக நமக்கு கலர் வந்திருக்கு. தம் ரூட் ரெசிபி
உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக அந்த நெய்யோட கோட்டிங்கோட சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த தம் ரூட் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த தம் ரூட் ரெசிபி பிடித்திருந்தால் நம்ம குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.